வணக்கம் நண்பர்களே. எத்தனை பேர் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை ஃபாலோ பண்றீங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க, கண்டிப்பா இன்னும் குறுகிய காலத்துல ஏதோ ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் மாறுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு அப்படின்னு தான் நமக்கு இப்ப வர செய்திகளை வச்சு தெரியுது. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப இந்த காசா பிரச்சனைகள் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைகளை விட அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் இந்த மிடில் ஈஸ்ட்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இஸ்ரேல் மறுபடியும் பயங்கரமான சம்பவங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எதையுமே அவங்க யோசிக்கிறது இல்லை. நாங்க முழுமையா கிளீன் பண்ணிட்டு தான் இந்த ஆபரேஷன்ல இருந்து பின்வாங்குவோம். ஸோ இதான் எங்களுக்கு கரெக்டான தருணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ பலவிதமான செய்திகள் வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏதோ ஒரு வரி செய்தி மட்டும் இல்லை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க நிறைய விஷயங்களை பத்தி பேச போறோம். ஸோ சேனலுக்கு நண்பர்கள் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கே தெரியும் எதை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம் அப்படின்னு. இஸ்ரேலோட மொசாட் பயங்கரமான வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஈரான்ல வச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்மாயில் அனியா, அதாவது ஹமாஸோட சீஃப் பொலிட்டிக்கல் லீடர் சொல்லப்படுது, இவரை அசாசினேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஈரான்ல இருக்கிற அவரோட இல்லத்திலேயே வச்சு இந்த கதையை முடிச்சிருக்காங்க. அவரும் அவர் கூட இருந்த பாடி கார்டும் அவுட்டு அப்படின்னு ஹமாஸ் தரப்புலேயே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டாங்க இன்னைக்கு. ஸோ ஆக்சுவலா யாரு இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட இவரும் 1963 ஒரு ரெஃப்யூஜி கேம்ப்ல தான் பிறக்கிறாரு. ஸோ ஆரம்ப காலகட்டத்திலிருந்து குறிப்பா இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலையிலும் அதே மாதிரி பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இவர் செயல்பட்டு இருக்கதா சொல்றாங்க. ஸோ ஹமாஸ் பொலிட்டிக்கல் லீடரா இருந்தாலும் இவரை ஒரு பயங்கரவாதியா அமெரிக்கா அறிவிச்சு இவருக்கு மேல தடைகள் சாங்ஷன்ஸை போட்டாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இஸ்ரேலும் தொடர்ந்து இவரை அங்க காசா ஸ்ட்ரிப்ல இருக்கும் போது இதுக்கு முன்னாடி 6 மாசம் ஜெயில வச்சிருக்காங்க. இவருக்கு நிறைய ஒரு அழுத்தங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வரலாறு. ஆனா இப்ப சமீபத்தில், அதாவது 2019-20 காலகட்டத்திலிருந்து இந்த காசா ஸ்ட்ரிப்ல இருந்து அவர் வெளியேறி கட்டார்ல அடைக்கலம் போயிட்டாரு. ஸோ கட்டார் அவருக்கு ஒரு பொலிட்டிக்கலா ஒரு கெஸ்டா அவருக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்போ இந்த ஹமாஸ் அக்டோபர் 7 நடந்த பயங்கரவாத தாக்குதல் அப்போ கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரு கட்டார்ல லைவ்ல இந்த தாக்குதல் எப்படி நடக்குதுன்னு லைவ்ல கண்டு ரசிச்சு அதுக்கப்புறம் தொழுகை பண்றாரு. இந்த வீடியோலாம் நம்ம அக்டோபர் மாசம் பார்த்தோம் போன வருஷம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப அவரு வெளியிலேயே வராம இருந்தார். ஈரான்ல சமீபத்தில் அதுவும் 2 பேர், ஃபாரின் மினிஸ்டர் மற்றும் பிரசிடென்ட் 2 பேருமே ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. ஸோ இந்த இறந்து போன பிறகு அவங்க புது தலைவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த செர்மனிக்காக இப்ப இவர் ஈரானுக்கு வந்திருக்கார். ஸோ ஈரானுக்கு வந்தது மட்டும் இல்லாம அவர் கொல்லப்படுற ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இருக்க காணொலிலாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. கிட்டத்தட்ட அவரை வரவேற்கிறதுக்கும் அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டியாவே கன்சிடர் பண்ணாங்க. எல்லா தலைவர்களும் அவர் கூட செல்ஃபி எடுத்துக்கிறதும் அவர் கூட கட்டி அணைச்சிக்கிட்டு பயங்கர சந்தோஷத்தை வெளிக்காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இஸ்ரேலே நீங்க ஆட்டி படைக்கிறீங்கப்பா வேற லெவலு அப்படின்னு அவர் ஒரு ரொம்ப பாப்புலாரிட்டி இருக்கிறத அங்கேயே நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த விக்டரி காட்டுற மாதிரி எல்லாம் செய்கை காமிச்சு புகைப்படங்கள்லாம் இப்ப அதிகமா பகிரப்படுது. ஸோ இந்த செர்மனி முடிஞ்சு அவரை ஒரு முக்கியமான தலைவராகவும் அதே ஃப்ரண்ட் ரோல நிக்க வச்சிருந்தாங்க. ஸோ இந்த புகைப்படங்களே நீங்க பார்த்தா தெரியும். நம்ம இந்தியா தரப்புலையும் நம்மளோட ஹைவேஸ் மினிஸ்ட்ரி நிதின் கட்கரியும் கலந்துக்கிட்டாரு. அவரு பின் ரோல நிக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு சில மணி நேரங்கள்ல இந்த சம்பவங்களை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுது, இஸ்ரேல் ரொம்ப தெளிவா ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நகர்வுகளும் சின்ன சின்ன நகர்வுகள் கூட கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க சொல்லப்படுது. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த செர்மனியில ஈரானோட நெருக்கமாக இருக்க நாடுகள் மட்டும் இல்லை, நிறைய நாடுகளோட ஹையர் அஃபீஷியல்ஸ் கலந்துருக்காங்க. அர்மேனியா, தஜிகிஸ்தான், எகிப்து, சூடான், ஈராக்கு, துருக்கி, சவுதி அரேபியா, அசர்பைஜான், கியூபா, பிரேசில், அதுக்கப்புறம் யூரோப் யூனியனோட முக்கியமான ஒரு அஃபிஷியலும் கலந்துக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. என்வாயும் கலந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடந்து முடிஞ்சிருச்சு. எந்த பிரச்சனைகளும் அந்த செர்மனியில் ஏற்படலை. அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. அவர் போய்
கரெக்டாக குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இது இஸ்ரேல் பண்ணலை, நாங்கள் பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்லலை. அதே மாதிரி வெஸ்ட் நாடுகள் ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு தாக்குதல் குறிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கரெக்டாக அந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஹெஸ்புல்லா கமாண்டருக்கு எதிராக ஒரு ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக் வந்து இஸ்ரேல் விட்டாங்க. ஆனால் திடீர்னு அது முடியறதுக்குள்ள ஒரு சில மணி நேரத்துக்குள்ள திடீர்னு இப்படி ஒரு அசோசியேஷன் வந்து செஞ்சிருக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக இது ஹமாஸுக்கு அடியோ இல்லையோ, ஹமாஸ் தரப்பில் என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்கன்னா, இது இன்னும் எங்களை வந்து வளர வைக்க தான் போகுது, இது எங்களோட இயக்கம் இன்னும் பெருசாக வளரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது என்னதான் ஹமாஸ் தரப்பில் அப்படி சொன்னாலும் இப்போ புதிய தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்குன்னா ஈரானுக்குங்க. ஸோ ஈரானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. ஏன்னா ஒரு ஒரு பெரிய தலைவர், அதுவும் குறிப்பாக ஈரான் ஒரு நட்பு நாடாக பார்க்குற, ஃப்ரண்ட் ரோவில் நிற்க வச்சு அழகு பார்க்குற இவருக்கு ஒரு பாதுகாப்பு தர முடியலையே அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்துலேயும் இருப்பாங்க. என்னடா அது இவருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா, ஈஸியாக ஈரானுக்குள்ளேயே அவங்களோட மிசைல் போது டார்கெட்டட் கில்லிங் நடந்திருக்குன்னா அப்போ அவங்களோட தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த லொக்கேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த டெத் லொக்கேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் கட்டாரில் எந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்கார் அப்படின்றது நமக்கு காட்டுது. கட்டார்லேருந்து வெளியில் வந்த அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அப்போ இஸ்ரேலுக்கும் கட்டாருக்கும் மறைமுகமான ஒரு டிப்ளமேட்டிக் சேனல் இருக்கதா செய்து. ஸோ அவங்க கட்டாருடனான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்றதுக்கான தெளிவாக இருக்காங்க இஸ்ரேலு. ஸோ இதனால தான் ஒரு இன்ஃபார்மல் டைஸ்னால தான் இதுவரைக்கும் கட்டாரில் எந்த சம்பவங்களும் இஸ்ரேல் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ இஸ்ரேல் வந்து இப்போ இவர் ஈரானுக்குள்ளே போன உடனே இந்த சம்பவங்கள் நடத்தியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக இந்த திட்டங்கள் ஏற்கனவே போட்டு வச்சு தான் நகர்த்தியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. இது மட்டும் இல்லை, ஈரானுக்கு இது ஒரு தொடர் செட்பேக் தாங்க. ஒரு பின்னடைவுன்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த செட்பேக்லேருந்து எப்படி மீட்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஒரு ஃபெயிலியர் தான் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ எல்லாருமே ஈரானுக்கு, அதுவும் ஈரானோட டாப் லீடர்ஸ்க்கு வந்து ஒரு அழுத்தங்கள் கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு அசிங்கம் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ ஈரான் பதில் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக இதுக்கு நாங்கள் பழி தீர்ப்போம் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இதை டீல் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதே சமயத்தில் இந்த ஒரு சம்பவங்கள்னால இது அமைதி பேச்சுவார்த்தைகளில் மிகப்பெரிய ஒரு டென்ட் விழுந்திருக்கு. ஆபத்தான ஒரு விஷயமா மாறி இருக்கு இந்த அசோசியேஷன். இது மறுக்கிறதுக்கே இல்லை. ஸோ நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லை, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உலகத் தலைவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்றத அடுத்து பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக கட்டார் வந்து புரோக்கர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இஸ்ரேலுக்கும் அதே மாதிரி ஹமாஸுக்கும் நடுவில். இந்த பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப ஒரு கடினமாக வந்து இந்த ஹமாஸ் லீடர் வந்து இப்போ அசாசினேட் பண்ணாங்களே, இவர் வந்து இஸ்மாயில் ஹனேயை வந்து இருந்துக்கிட்டாரு. ஸோ அவரோட நெகோசியேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ கொஞ்சம் இஸ்ரேல் கடுப்பில் தான் இருந்தாங்க சமீப காலமாகவே. ஸோ இந்த அக்டோபர் 7 திட்டத்துக்கு பின்னாடி இவரோட மூளையாக செயல்பட்டாங்க அப்படின்னாலும் இப்போ சமீபத்தில் கரை வச்சு தூக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ அழகாக தூக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ யூஎஸை பொறுத்தளவு அவங்களுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. ஸோ அமைதி பேச்சுவார்த்தைகளை கொண்டு வந்துடலாம், எகிப்து கட்டாரோட ஒன்றிணைஞ்சு செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில மணி நேரத்தில் இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த பிரச்சனைகள் எஸ்கலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு முயற்சிகள் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு உலக நாடுகளுக்கும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் குறிப்பாக ரஷ்யா என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்க, வேர்ல்டு லீடர்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்றது பார்ப்போம். ஸோ ரஷ்யா பொறுத்தளவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எங்களால் ஏற்றுக்கவே முடியாது, இது ஒரு அரசியல் கொலையாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இது எங்களால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது, நாங்கள் இதுக்கு எதிராக எங்களோட கண்டனங்களை வந்து தெரிவிக்கிறோம் அப்படின்னு ரஷ்யாவோட அதிகாரப்பூர்வமான அஃபீஷியல் வந்து இதை தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, துருக்கி பொங்கி எழுந்திருக்காங்க. துருக்கி பயங்கரமான ஒரு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க.
ஷேம்ஃபுல் அசாசினேஷன். அது மட்டும் இல்லை, இது கண்டிப்பாக இந்த பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராக மாறுறதுக்கான சூழ்நிலைகளை இஸ்ரேல் தேவையில்லாமல் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களை வந்து விட்டுருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, சைனாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஹைலி கன்சர்ன் அபவுட் த இன்சிடென்ட். நாங்கள் கண்டிப்பாக இதை ரொம்ப கவலையாக இருக்குது, இந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் பெருசாகும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த அசாசினேஷனுக்கு எதிராக நாங்களும் கண்டனங்களை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதில் இன்வால்வ் ஆகலப்பா, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தைகள் கொண்டு வரணும், போர் நிறுத்தம் வரணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணமாக இருக்குது அப்படின்னு ஃபாரின் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் வந்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அமெரிக்கா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஹமாஸ் லீடர் மேலே சாங்ஷன்ஸை வந்து போட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. ஆஸ்திரேலியா பாருங்கள், தெளிவாக ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இந்த இண்டிவிஜுவலுக்கும் அக்டோபர் 7க்கும் சம்பந்தம் இருக்குது, அதை நாங்கள் மறுக்கவே இல்லை. இருந்தாலும் உடனடியாக இந்த போர் நிறுத்தம் கொண்டு வரணுன்றதுக்கான பேச்சுவார்த்தைகளை என்றைக்கும் நாங்கள் வந்து ஆதரவுகள் தெரிவிப்போம் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எகிப்தும் கட்டாரும் சொல்லவே தேவையில்லை, இது எஸ்கலேஷன் கண்டிப்பாக ஆகும்ன்ற ஒரு அச்சத்தில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சம்பவங்களுக்கு எதிராக கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, மலேசியாவும் ஸ்ரீலங்கா கூட இதுக்கு எதிராக வந்து சொல்லியிருக்காங்க. மலேசியா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களுக்கு பின்னாடி ஒரு தரவான இன்வெஸ்டிகேஷன் தேவை. ஸோ இது யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு முழு விதமான இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைச்சே தீரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லாமல் இலங்கையோட ரணில் விக்ரமசிங்கே என்ன சொல்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதுக்கு எதிராக கடுமையான ஒரு கண்டனங்களை தெரிவிக்கிறோம். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் லீடர் அசாசினேஷன் வந்து கண்டிப்பாக என்றைக்குமே நாங்கள் வரவேற்க மாட்டோம் அப்படின்னு இலங்கை தரப்புல இருந்து வந்திருக்கு. ஸோ இந்தியா மௌனமாக இருக்காங்க, என்ன பண்ணுறது தெரில. இஸ்ரேலும் வேணும், என்ன மாதிரியான ஒரு நகர்வுகள் இனி வர நாட்களில் நடக்குதுன்றதை பார்த்து பொறுமையாக கமெண்ட் பண்ணலாமா, இல்லை கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும், நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ, எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லை டேரெக்டாக மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.